கூட இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ற சில விஷயங்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த ஒரு சீன் நான் பண்ணேன், எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்தது, பட் ஆனா அது சூப்பரா மத்தவங்க கிட்ட ரெஸ்பான்ஸா இருந்தது அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்ன அந்த அப்பா சீக்வன்ஸ்க்கு தான், அந்த அழுத சீக்வன்ஸ்க்கு நான் நல்லா வரும்னு நினைச்சேன். நான் இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல. சோ அதுக்கப்புறம் அப்போ இருந்தே வந்து அதுக்கு அவ்வளவு பெரிய எல்லார்கிட்டயும் இருந்து உடனே அவங்க மெசேஜ்லயும் சரி, நேர்ல வந்தும் சரி, சோ அவங்க சொன்ன விஷயஸ் எல்லாம் நான் எதிர்பார்த்தது நல்லா பண்ணிருக்கோன்றதா அதை விட அதிகமாவே எனக்கு கிடைச்சது. ஓகே, நைஸ். இப்ப வந்து நான் ஒவ்வொரு கேரக்டர்ஸா சொல்றேன், அவங்கள மாதிரி ஒரு அவங்களோட இதுதான் அவங்க டெம்ப்ளேட், இது அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்கள மாதிரியே பண்ணி காட்டணும். ஓகேவா? மோனிஷா. அவ வந்து முறைக்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட், கரெக்டான ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு வர மாட்டேங்குது. பட் ட்ரை பண்ண விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது என்ன ஏதுன்றது. பட் எனக்கு வர, நீங்க ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு வருமா அது? மோனிஷா வராது. ஓகே, ஆனா அது ஓகே. அப்ப வேற யாராவது? கரிகாலன் வந்து அவரோட அந்த காமெடி லுக்கு தான். சீரியஸான சீன்லயே வந்து இப்படி ஒரு விழுமாமா அந்த ஒரு காமிக்கலா கொண்டு வரது வந்து வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஹரிப்ரியாக்கா வந்து பேசும்போது, அந்த சீன்ல பேசும்போதுலாம் அவங்க இங்க ஆஃப் ஸ்கிரீன்ல வேற மாதிரி பேசுவாங்க, அப்படியே ஆன் ஸ்கிரீன் போனா ஸ்லாங் உடனே மாறும். சோ இங்க வந்து எப்படி அவங்க பேசுவாங்க, நார்மலா பேசுவாங்க, அப்படியே அவங்க போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த நந்தினி கேரக்டர் எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசுவாங்க. சோ அந்த விஷயம் அட்மைட் பண்றீங்க.